புகாரில் சிக்கினால் நடவடிக்கை. முதல்வர் எச்சரிக்கையின் பின்னணி என்ன? ஊழல் புகாரில் சிக்கினா அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்கவும் தயங்க மாட்டேன். யாரா இருந்தாலும் தவறு செஞ்சா நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் விஜய் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. சிறிய முறைகேடுகளுக்கு கூட இடம் கொடுக்க கூடாது. இதை மீறி அமைச்சர்கள் அல்லது அவங்களோட துறைகள் தொடர்பா ஊழல் முறைகேடு உள்ளிட்ட புகார்கள் வந்தா அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும்னும், முறைகேடு உறுதியானா சம்பந்தப்பட்ட அமைச்சரை பதவியிலிருந்து நீக்கவும் தயங்க மாட்டேன். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள்னு பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் தவறு செஞ்சா நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு முழு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்றதே என்னோட நோக்கம். அமைச்சர்களா மக்களா யார் முக்கியம் அப்படின்னா எனக்கு மக்கள் தான் முக்கியம்னு சொல்லுவேன். மக்கள் என்னை நம்பி தேர்வு செஞ்சு இங்க அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு பணி செய்யவே நான் வந்திருக்கேன். என்னதான் நீங்களும் பின்பற்ற வேண்டும். செயல்ல காட்டுவது முக்கியம். மக்களுக்கு தேவையானதை அதிகாரிகள் லஞ்சம் பெறாம செஞ்சு கொடுப்பதை அமைச்சர்கள் உறுதிப்படுத்தணும். நமது அரசு கிளீன் கவர்மெண்டா இருக்கணும்னு முதல்வர் விஜய் கண்டிப்புடன் அறிவுறுத்தியதா சொல்லப்படுது. அமைச்சர்களையும் மூத்த அதிகாரிகளையும் முதல்வர் எச்சரித்ததன் பின்னணி என்ன? ஊழலுக்காக அரசியல்வாதிகள் தண்டிக்கப்படுகிறார்களா? அரசு உண்மையிலேயே ஊழலுக்கு எதிராக சாட்டையை சுழற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சரான ஜெயலலிதா பெரும் செல்வத்தை குவித்ததா சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு கண்டறியப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இது போன்ற முன் உதாரணங்கள் இருந்தாலும் நீதிமன்ற நடைமுறைகளாலும் மேல்முறையீடுகளுக்கு இருக்கும் வாய்ப்புகளாலும் தேங்கி கிடக்கும் ஏராளமான வழக்குகள் காரணமாகவும் ஏற்படும் நீண்டகால தாமதங்கள் அரசியல்வாதிகளுக்கு சாதகமாகவே இருக்கு. பல முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை இறுதி தீர்ப்பை எட்டுவதற்கு 10 ஆண்டுகளோ அல்லது பல 10 ஆண்டுகளோ கூட ஆகுது. எனவே ஊழல் நடந்த பின்னர் நடவடிக்கை எடுப்பதை விட ஊழலின் ஊற்றுக்கண்களை அடைப்பதே சரியாயிருக்கும். சாலை, பாலம் மற்றும் கட்டிட கட்டுமான ஒப்பந்தங்களை குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு ஒதுக்குதல், அரசு அதிகாரிகளுக்கு வருவாய் அதிகமுள்ள மாவட்டங்கள் அல்லது துறைகளில் இடமாற்றம் வழங்குதல், ஆசிரியர் நடத்துனர் போன்ற அரசு பணியிடங்களை நிரப்புதல், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள் மற்றும் குவாரிகளுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் செயல்பாட்டு உரிமம் வழங்குதல், விவசாய நிலங்களை வணிக அல்லது குடியிருப்பு நிலங்களாக மாற்றுதல், அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை குறிப்பிட்ட தனியார் நிறுவனங்கள் அல்லது பயனாளிகளுக்கு சாதகமாக ஒதுக்குதல் போன்றவை லஞ்சத்திற்கான வழிகளா உள்ளன. திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டு தொகையை செயற்கையாக உயர்த்தி அதில் ஒரு பகுதியை கமிஷனாக பெறுவது, நேரடியாக பணமாக பெறாமல் பினாமிகள், போலி நிறுவனங்கள், ஆலோசனை கட்டணம், பார்ட்டி ஃபண்ட் போன்ற முறைகளில் பெறுவது போன்றவற்றை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கலாம். கடந்த திமுக ஆட்சி வீட்டிற்கு அனுப்பப்பட்டதற்கு ஊழல் முறைகேடுகளே முதன்மையான காரணம் என்பதுதான் தாவேகாவின் நிலைப்பாடு. ஒரு அமைச்சரின் மீது குற்றச்சாட்டு எழும்போது அது தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமல்ல, அந்த துறையின் செயல்பாடு, அரசின் கொள்கை தொடர்பான பிரச்சனையாகும். இதை முன்கூட்டியே தவிர்க்கும் நோக்கத்திலேயே முதலமைச்சர் விஜய் கடுமையான அணுகுமுறையை எடுத்திருக்கலான்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அமைச்சர்கள் அல்லது துறைகள் மீது குற்றச்சாட்டுகள் எழும்போது அது அரசின் நம்பகத்தன்மையை நேரடியாக பாதிக்கும் என்பதால் ஆட்சியின் தொடக்கத்திலேயே ஒழுக்கம், கட்டுப்பாடு, வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை வலியுறுத்துவது அரசியல் ரீதியா முக்கியமானதா பார்க்கப்படும். மேலும் பொதுமக்கள் மத்தியில ஊழல் எதிர்ப்பு மனநிலை வலுவாயிருப்பதால் இத்தகைய எச்சரிக்கை அரசு குறித்த நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். ஆனா வெறும் எச்சரிக்கை மட்டும் போதாது. புகார் வந்த பின் எந்த அளவுக்கு விரைவாகவும் நியாயமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்றது மக்கள் கவனிப்பாங்க அப்படின்றத அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. ஊழலுக்கு எதிராக பலர் முழங்கி வரும் நிலையில அது முழுமையா ஒழிக்க சாத்தியம் இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. உலகம் முழுக்கவும் பல்வேறு வகையில ஊழல் நடந்து வருது. ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுறதும் சிலர் சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி நடவடிக்கைகள்ல இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் நிகழ்வுகள் நடந்து வருது. ஊழலை முழுமையா ஒழிப்பது சாத்தியமில்லை. ஆனா கடும் சட்ட நடவடிக்கைகள் மூலமா பெரிய அளவில் நடக்கிறத மட்டுமே தடுக்க முடியும்.